இன்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுடைய படகில், அதாவது இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நிறைய காரியங்களை பிரயாசப்படுறீங்க, ஆனால் அற்புதம் நடக்கலை. நான் சொல்லவா, இந்த நாள் அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுறீங்க, குழந்தைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் பிரயாசப்படுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கலை. சில நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்து வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஆனால் அது சரியாய் சம்பவிப்பது கிடையாது. ஒன்றுமே கிடைக்காம நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு இன்னைக்கு செய்ய போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த டிவி நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் மூலமாக பார்க்குற உங்களை இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீங்கள் அற்புதத்துக்காக பல வருடம் நீங்கள் ஏங்கி கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்காவது அற்புதம் நடக்காதா இப்படி நீங்கள் நினைத்து பல வருடங்கள் உருண்டு போய்விட்டது. அதனால தான் இன்றைக்கு இந்த அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்க பொழுது, உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நேரமாக இது இருக்க போகிறது. அதனால தான் இந்த அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்காக பரலோகத்தின் தேவன் இந்த ஆயத்தத்தை செய்து உங்களுக்காக நாங்கள் வெளியிடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்ய இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்துக்கு தேவன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்கலாம், இல்லை எந்த மாநிலத்திலேருந்து பார்க்கலாம், ஏன் நீங்கள் எந்த வெளி தேசத்திலேருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கு இது பார்க்கும்போதே அந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். இந்த நாளில் உங்களுடைய அற்புதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் இந்த அற்புத நிகழ்ச்சிக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவர் 2 காரியத்தை சொன்னார். இந்த நாளில் என் அன்பு பிள்ளைகள், நான் நேசிக்கிற பிள்ளைகள், அது மாத்திரமல்ல என்னை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் விசேஷமாக பாருங்களேன், இந்த 2 அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார். அதில் ஒன்றில் நீங்கள் இருக்கலாம், அல்லது இன்னொரு அற்புதமாக இருக்கலாம். அந்த 2 காரியத்தை நான் உங்களோடு நான் பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய ஜேசுவை டெலிவரன்ஸ் சென்டர், இது மக்களுக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் சென்டராக, ஸ்தலமாக கர்த்தர் இதை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக நிறைய மக்கள் விடுதலை பெறுகிறாங்க, நிறைய மக்கள் சுகம் பெற்றிருக்கிறாங்க. மந்திரத்தினால் செய்வினைனாலும் ஏன் பலரை கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டு வருகிறார். நெடுகாலமாக இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தில் இருக்கிற ஜனங்க, அசுத்தத்தில் இருக்கிற ஜனங்க, பாவமான சிற்றின்ப விபச்சாரம் வேசித்தனத்தில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலை பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய மந்தையில் மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ புறஜாதி மக்கள் தன் தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருந்து தன் தெய்வம் தன்னை காப்பாற்றவில்லையே என்று எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்தோம். மந்திரவாதிகளும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருந்த எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்றும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அற்புதத்தை நான் கண்ணார காண்கின்றேன். எத்தனையோ இந்த உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தின் தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த அற்புதம் 2 அற்புதத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் ஒரு அற்புதத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. உங்ககிட்ட வேதாகம்
அவரிடம் இருந்தார். மார்க்கு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை அவர் போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையில் இறங்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதப்பார்கள் சிலர் அப்படின்ட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. நன்றாக கவனிங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி வெறும் ஜனங்கள் அற்புதத்துக்காக சுகத்துக்கு மாத்திரம் அவங்க போகலை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாசனத்தை கேட்கும்படி அவர்கள் போயிருக்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல பாருங்களேன், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர் அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக வசனத்தை போதிக்கிற ஒரு தெய்வம். நீங்கள் நினைத்து கொள்ளலாம், இந்த இயேசு கிட்ட வந்து அவர் அற்புதம் செய்வார், பிசாசுகளை துரத்துவார், இதுதான் இயேசு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அது அல்ல இயேசு. இயேசு கிறிஸ்து உங்களை இருளின் வல்லமிலிருந்து விடுதலை பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு வைக்கணுன்னு தான் அவர் விருப்பம். அதனால தான் அவர் என்ன செய்வார்னா, அவர் நமக்கு போதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் வசனத்தை போதிக்கிற தெய்வம் சரியாக உங்களை நடத்தி கொண்டு போவார். இந்த தேவன் கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்தா மாத்திரம் நம்மளை காப்பாற்றுகிற தேவன் அவர் அல்ல. இந்த இயேசு என்ற ஒரு தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? வருத்தத்தோடு இருக்கிற ஜனங்கள், பாரத்தோடு இருக்கிற ஜனங்கள், நீங்கள் எல்லோரும் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் இலவசமாக தருகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பலிகளை கேட்கிறதே கிடையாது, பலியை விரும்புகிறதும் கிடையாது. அவர் விரும்புறதுலாம் என்ன தெரியுமா? உங்களை சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் பிரச்சனை நீங்கள் சுகமாக வாழணும். இதுதான் அவருடைய சித்தம். அப்போ அந்த நேரத்தில் போதித்து கொண்டு இருக்கும் பொழுது 4 பேர் ஒரு நபரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு வரும் பொழுது இயேசுவினுடைய வசனத்தை கேட்கும்படி நிறைய பேர் கூடியிருந்தபடியால் உள்ள நுழைய முடியல. உடனே அவர்கள் இருந்த மேற்கூரையை திறப்பாக்கி அதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. நல்லா கவனித்து பாருங்க. அப்போ பேசி கொண்டு இருந்த சூழ்நிலையில் ஒரு மேலே ஒரு கூரை பிரிக்கிறதை கர்த்தர் பார்த்தார். அப்போ அவங்க இறக்கி கீழே கொண்டு வரும் பொழுது அதை பார்த்து உடனே அங்கே என்ன பாருங்களே, அவர் சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். நன்றாக கவனித்து பாருங்க. இந்த இடத்துல ஒரு மனிதன், செயல்படாத ஒரு மனிதன், நடக்க முடியாது, எழுந்து உட்கார முடியாது, படுக்கையில் கிடந்த ஒரு மனிதன், அவனுடைய 2 கால்களும் செயலற்று போய்விட்டது, அவனுடைய இடுப்பு செயலற்று போய்விட்டது, அவனுடைய முதுகு தண்டும் செயலற்று போய்விட்டது, அவன் கழுத்தும் அப்படியே செயலற்று போயிருக்கிறது. ஒன்றுமே செயல்படலை. ஒன்று செயல்படாமல் படுக்கையிலே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. அவன் படுக்கையிலே வாழ்க்கை அவன் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். இவன் ஏன் இந்த படுக்கையிலே கிடக்கிறான்? இந்த படுக்கையில் இருக்கவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா, ஒரு அற்புதம் உண்டாகாதா என்பதை அவர்கள் எடுத்த அந்த முடிவு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நடந்து முடிந்தது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செயல்படாம ஒரு வேலை எல்லாம் படுக்கையில் கிடக்கலாம், ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படாமல் ஒரு உறுப்புகள் இருக்குமானால், ஒரு வேளை உங்களுடைய இடுப்பு செயல்படாமல் இருக்கலாம், உங்களுடைய கழுத்து, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மூலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இனி நான் யாருக்கு பிரயோஜனம் கிடையாது, இனி நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லைன்ட்டு நீங்கள் படுக்கையில் கண்ணீரோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம்.
இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுடைய படுக்கை முழுவதும் மாற்றி போட இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசு உங்கள் படுக்கை அப்படியே மாற்றி போட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த மனிதன் அவர்களை கொண்டு வரும்போது அவர்கள் விசுவாசத்தை அவர் பார்த்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தை பார்க்கிறார். ஆனால் விசுவாசத்தை பார்த்து உடனே அவனுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்யவில்லை. அதான் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் பலதரப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, சபைக்கும் போய் பார்க்குறீங்க, விடுதலை நடக்கிற சில இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க. ஆனாலும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, விடுதலை நடக்கலை. ஏன் இப்படி நடக்கலை? அப்போ ஏசு செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தேவன் தான். ஆனால் பாருங்களேன், இந்த இடத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஏன் இதை சொல்ல காரணம் என்ன? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னால் மீட்டெடுக்க முடியாதது அது ஒன்றுமே இல்லை, ஏன்னா என் கை குறுகி போயிடுச்சா நான் மீட்டெடுப்பேன். இதை தான் அவர் சொல்கிறாரு. கேட்கக்கூடாதபடி என் செவி அது மந்தமாகவும் இல்லை, நான் செய்வேன், நான் மீட்டெடுப்பேன், அற்புதம் செய்வேன் சொல்லிட்டு. ஆனால் சொல்கிற பாருங்களேன், உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இயேசு அற்புதம் செய்ய முடியாதபடி ஒருவேளை உங்களுடைய அக்கிரமம் அவருடைய முகத்தை மறைக்கதா பாருங்க. உங்களுடைய பாவம் உங்கள் ஜெபத்துக்கு சத்தம் மட்டும் கேட்கும், ஆனால் உங்களை மறைத்து கொண்டு இருக்கதா பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதம் செய்வதற்கு, விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாவங்கள், அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய மீறுதல்களை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவர் விடுவிக்கிற ஒரு தெய்வன், அவர் குணமாக்குற ஒரு தெய்வம், அற்புதம் செய்கிற வல்லமுள்ள ஒரு தெய்வங்க. அவர் ஒரு சாதாரண தேவன் அல்ல, அவர் அற்புதம் செய்வார். ஆனால் உங்கள் பாவம் அவரை தடுக்கதா நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் இந்த நாளில் உங்கள் பாவங்களை, வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது, பாவம் செய்கிறவனோடு தேவன் பயணிக்க முடியாது, பாவம் செய்து கொண்டு இருக்கிறவனோடு அவர் பேச முடியாது, பாவம் செய்கிறவன் அவரை தரிசிக்கவே முடியாது. அதனால தான் அந்த பாவம் மன்னிக்கப்படணும். உன் பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவர் உண்டு. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க அது வல்லம் உள்ளது. முன்னோர்களுடைய சாபங்களை அதை நீக்குகிற ஒரு இரத்தம். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்ய நான் விருப்பமா இருக்கிறேன். நீ விசுவாசிக்கிற நல்லதுதான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி இருக்கிறியா? இன்னும் உன் அக்கிரமத்திலிருந்து நீ வெளியே வராமல், உன் பாவத்திலிருந்து வெளியே வராமல் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நீ நீதிமான நடந்திருக்கிறியா? அடுத்தவங்களை அழித்து நம்ம முன்னேறணும்னு நினைத்தா அது எவ்வளவு பெரிய பாவம். அடுத்த குடும்பத்தை நாசப்படுத்தி நம்ம குடும்பத்தை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமே, அது எவ்வளோ பெரிய பாவம். அடுத்தவனுடைய தொழிலை அழித்து உன் தொழிலை பெருசாக்க நினைக்கிறிய, அது எவ்வளோ பெரிய பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி உன் வாழ்க்கையில் உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்? எப்படி அது கட்டப்படும்? இன்றைக்கு நீ அர்ப்பணிங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசுவின் அற்புதத்தின் கரம் வெளிப்படும். செயல்படாதது செயல்படும். அதைத்தான் அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அது சொல்லி முடித்த பிறகு பாருங்களேன், அதை பாருங்க 9வது வசனம் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வது எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாத கர்ணக்கு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக, அப்பொழுது எல்லாரும்
ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாருங்க. இந்த நாளில் பாருங்கள், அந்த அற்புதம் நடந்த உடனே கூட இருக்கிற எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்துட்டாங்க. ஏன்னா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், உங்கள் பிஸ்னஸில் எல்லாம் செயல்படாமல், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் செயல்படாமல் எல்லாம் முடக்கி போட்டு இருக்குன்னா அங்கே உங்கள் பாவங்கள் எதுவும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அப்பொழுது கர்த்தருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ரெண்டாவது அற்புதம் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 1லேருந்து நான் படிக்கிறேன். பின்பு அவருக்கு கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நன்றாக கவனித்து பாருங்கள். எப்பொழுதுமே இயேசு பாருங்கள், முதல் அற்புதத்திலும் போதகம் பண்ணுறாரு, 2வது அற்புதத்திலும் போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி முடித்துட்டு பிறகு பேதுரு, அதாவது சீமோன் என்ற பேதுரு என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை சீமோனை நோக்கி சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. அவன் வாழ்க்கையில் பாருங்கள், அதில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகள் விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தாங்க. அதாவது என்னென்னா, மீன்லாம் பிடிக்க இரவுலாம் போய் முடிச்சுட்டு காலையில் வந்து அலசி அதை ஆயத்தப்படுத்துகிறாங்க அடுத்த நாள், அதாவது இரவில் புறப்படுவதற்காக செய்கிறாங்க. ஆனால் அந்த படகுகளை ஏறி கர்த்தர் போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணி முடித்த பிறகு அந்த சீமனுடைய பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ அதாவது படகை ஆழத்தில் கொண்டு போய் நீ வலையை வீசு என்று சொல்லுகிறார். அந்த வலையை வீசு என்று சொல்லிட்டு 5வது வசனம், அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். நன்றாக கவனிங்க. இந்த மனுஷன் வாழ்க்கையில் இவனுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பிக்கிறார். எப்படி ஒப்பிக்கிறார் பாருங்களேன். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலப்பா. இதுதான் இவருடைய இயேசுக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. ஆகிலும் சொல்லிட்டு உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்றார். நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை உங்களுடைய படகுல, அதாவது இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நிறைய காரியங்களை பிரயாசப்படுறீங்க, ஆனால் அற்புதம் நடக்கலை. நான் சொல்லவா, இந்த நாள் அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் ரொம்ப பிரயாசப்படுறீங்க, குழந்தைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, நீங்கள் பிரயாசப்படுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கலை. சிலர் நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உழைத்து வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஆனால் அது சரியாய் சம்பவிப்பது கிடையாது. ஒன்றுமே கிடைக்காம நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு இன்னைக்கு செய்ய போகிறார். உங்களுடைய பிரயாசத்துக்கு ஒரு நல்ல பலனை கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். பிரயாசத்தில் யார் ஒரு மனிதன் பிரயாசப்படுறான், அவன் முதலில் பங்கு பெறுவானா, அவன் பலனை பெற்றுக்கொள்ளுவான். இந்த நாளில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரயாசத்தை நான் அற்புதமாய் நான் நடத்தி தரேன். நீங்கள் கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அவருக்கு உண்மையாக வாழ்கிறீங்க, இயேசுவுக்காக நீங்கள் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலனை கர்த்தர் தரப்போகிறார். அது ஒருவேளை உங்கள் தொழிலாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம்.
ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. அது கிடைக்காதா என்று நான் சொல்லவா? அது உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்களேன். அவர் செய்யும் பொழுது நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அவர் 2 தனையாக தாங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாருங்களேன், அதில் நல்லா பாருங்கள். உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்த 2 படவுகளும் அமிலத்தக்க நிரப்பினார். எத்தனை ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு பக்கம் ஆண்டவருடைய அற்புதத்தை பாருங்க, செயல்படாதவனை செயல்பட வைக்கிறாரு. ஒரு பக்கம் பிரயாசப்படுகிறவங்க, ஆசீர்வாதத்தில் முந்தி பலன் அடையணும்னு பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் 2 மடங்கு கர்த்தர் கொடுப்பாருங்க. 2 மடங்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த அடுத்த படகு முழுகத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி செய்கிறார்? அந்த மனிதன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன்ப்பா. அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த வார்த்தை தாங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் என்றால் இந்த வார்த்தையை வாசிக்கிறவர்களாக மாறுங்க. இதை தான் நான் முன்னே சொன்னேன். அவர் உனக்கு போதிப்பார், உன்னை சரியாக நடத்துவார். சரியாக நடத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தாங்க உங்களை தூக்கி நிறுத்தும். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க உங்கள் வாழ்க்கையில். இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவோடு இருங்க. 3வது, இயேசு சொல்லுகிற வார்த்தையின்படி செய்யுங்க. அதனால தான் நீங்கள் பாருங்களேன், இயேசுடைய தாய் மரியாள் அவங்க வந்து சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த குறைப்பட்டு போய்விட்டது திருமண நிகழ்ச்சியில். அந்த நிகழ்ச்சியில் குறைப்பட்ட உடனே அந்த அம்மா இயேசுக்கிட்ட சொல்லுங்க, இது குறைப்பட்டிருக்கு. உடனே இயேசு சொல்கிறாரு, உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா அங்கே கூட இருந்திருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. இந்த நாளில் இதை பார்க்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். உங்கள் காரியங்கள் தடையாக இருந்தால் அமைதியாக உட்கார்ந்து, அப்பா நீங்கள் ஏதோ என் காரியத்தில் சொல்ல விரும்புகிறீங்க, நான் கேட்காம ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடிட்டே தான் இருக்கிறேன், இரவும் பகலும் ஓடுறேன், நான் உட்காருகிறேன், உம்முடைய சமூகத்தில் உட்காருகிறேன், நான் உட்கார்ந்து கொண்டு உண்மை நோக்கி நான் பார்க்குறேன். அப்படி நான் பார்க்கும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அதைத்தான் இவன் வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து 2 பேரும் தான் போனாங்க படகுல. ஆனால் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். இன்றைக்கு இதை பார்க்குற என் சகோதரனை, உனக்கு ஒரு அற்புதம் உன்னுடைய ஆசீர்வாதத்தில் உண்டாக போகிறது. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க. இந்த வார்த்தையை அதிகமாக வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் 2 மடங்காக உயர்த்தி உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கவா? அன்புள்ள தகப்பனே, இந்த டிவி நிகழ்ச்சி மூலயமா அல்லது ஆண்டவரே இணையதளம் யூடியூப் மூலியமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அற்புதம் நடைபெறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் வல்லமை வெளிப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் மகிமை வெளிப்படும்படி நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் இறங்கி வருவதாக, இயேசுவின் வல்லமுள்ள கரம் இறங்கி வருவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒரு வேளை வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், தகப்பன்மார் தாயாராக இருக்கலாம், அல்லது வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் எல்லாம் செயல்படாமல் எல்லாம் முடங்கி கிடக்கிறதா? ஏதோ உங்களை ஒரு சிறை கைதி போல முடக்கி வீட்டில் உட்கார வைத்திருக்கிறதா? ஒரே உங்கள் வீட்டு முழுவதும் ஒரு ஆஸ்பத்திரி செட்டப் போல மாறிவிட்டதா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இது இருக்க போகிறது, ஒரு மகிமையின் நாளாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுடைய சிறை இருப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் சிறை இருப்பு மாறப்போகிறது. உங்களை கர்த்தர் விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருகிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய சிறை இருப்பிலிருந்து ஒரு அற்புதம் நடப்பதை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மகிமை வள போகிறது. அதற்கு முன்பாக
முன்பாக நீங்க உங்கள் வாழ்க்கையில இப்போ இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஓ அப்படி கேட்பீங்களா? ஒரு மகிமையை கேட்பீங்களா? ஒரு வல்லமையை கேட்பீங்களா? ஆனா அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவருடைய வல்லமை வெளிப்பட ஓ இன்று நீங்கள் பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா. இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பாவத்துக்காக கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, உங்கள் இருதயத்தை திறந்து பாருங்க. இப்போ நீங்க நினைங்க, நான் இன்னும் எதுல மாறணுமா, எனக்கு அந்த மாற்றத்தை கொடுங்க இயேசுவே. இன்னும் நான் எந்த தவறு செய்கிறேன்னா, ஒருவேளை உமக்கு விரோதமா ஏதாவது பாவம் செய்திருந்தான் மன்னிங்க, இந்த உலக மனிதர்களுக்கு விரோதமா பாவம் செய்திருந்தா மன்னிங்க, அல்லது எனக்கும் பிசாசுக்கு ஒரு ஐக்கியம் இன்னும் இருந்தா அதுக்காக மன்னிங்கப்பா, என்னை விடுதலை பண்ணுங்க. இந்த 3 காரியத்தில் இன்னைக்கு நீ மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ இன்னும் பிசாசோடு அசுத்தாவிகளோடு நீ ஐக்கியம் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள தேவன் உனக்கு எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? நீ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் நீ செயல்படும் பொழுது பரலோக தேவன் எப்படி உனக்கு அற்புதம் செய்ய முடியும்? அல்லது தேவனுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்து கொண்டிருந்தா உன்னை யாரையா காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு ஒப்புக்கொடு, அர்ப்பணி அர்ப்பணி. இன்னைக்கு நீ அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது, ஒரு வல்லமை வெளிப்படுவதாக ராஜா, ஒரு அற்புதம் நடைபெறும்படி ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை வரட்டும், ஒரு அக்கினி வரட்டும், விடுவிக்கிற இயேசுவின் கரம் இப்பொழுதே விடுதலை உண்டு பண்ணட்டும், அற்புதம் நடக்கட்டும். எல்லா சிறை இருப்பிலிருந்து ஒரு விடுதலை, இடுப்பு கட்டுகள் அறுக்கப்படட்டும், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் சோதரம். ரெண்டாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உன் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தரப்படும். உன் பிரயாசத்துக்கு பலன் தருகிறது நீ பார்க்க போற. இன்னைக்கு ஒப்புக்கொடு, ஆண்டவரே உன் பாதத்தில் நான் அமருவேன், உன்னுடைய வேதத்தை நான் வாசிப்பேன். இந்த வேதம் சொல்லுகிறபடி உன் வார்த்தையின்படி அந்த சீமோன் ஆண்டவரே வளைய போட்டான். உன் வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்தந்த காரியத்துக்கு நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி வாழணும், நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு உன் வார்த்தை என்னோடு பேசட்டும். நான் இனி உன் சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பேன். ஆண்டவரே, நான் மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நான் கவலைப்படாம உன் சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படும், 2 மடங்கு வெளிப்படும். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணு, ஒரு தீர்மானம் பண்ணு. இரவு நேரத்தில் உம்மோடு நான் பேசுவேன், பகல் நேரத்தில் உம்மோடு பேசுவேன். வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். அப்படி ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது ஒரு வல்லமை நடைபெறுகிறது, ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. உன் வாழ்க்கையில நீ வெறுமையான உன் படகு நிரம்ப போகிறது. இன்றைக்கு உன் வீடு நிரப்பப்பட போகிறது. உன் பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் நிறைவேற போகிறது. உன் மனைவியுடைய ஏக்கங்கள் நிறைவேற போகிறது. ஓ, ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஒரு அற்புதத்தின் கரை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய 2 மடங்கு ஆசீர்வாதத்தின் வல்லமை உன் வீட்டு மேல, உன்னுடைய கையின் பிரயாசத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் சந்ததி மேல அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ மனிதனாக நான் இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படட்டும்பா. 2 மடங்கு ஓ நிரம்பத்தக்கதாக, மூழ்கத்தக்கதாக ஒரு அற்புதம் நடைபெறும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். அன்பு தகப்பனே, நீர் என்னோடு பேசினீர் அல்லவா ஆண்டவரே. இரவு நேரத்தில் இந்த காரியத்துக்கு ஜெபிக்கும் போது நான் 2 அற்புதங்களை செய்வேன் சொன்ன உம்முடைய வார்த்தையை நினைத்தருளி இந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற, பிரயாசப்படுகிற அப்பா, செயல்படாம இருக்கிற எல்லாருக்கும் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறட்டும் ஆண்டவரே. அற்புதம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ, இந்த அற்புதங்கள் நடக்காதபடி போராடுகிற அசுத்த ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், எல்லா அந்தகார இருளின் வல்லமைகள் இயேசு ரத்தத்தில் நான் துரத்துகிறேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நான் துரத்துகிறேன். எல்லா விதமான ஆவிகள் புறப்படட்டும் ஆண்டவரே. இறந்த ஆவிகள் வீட்டை விட்டு வெளியேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பத்தை விட்டு வெளியேறும். நோய்களை கொடுத்த ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா வியாதியின் வல்லமைகள் முறிந்து விழும்படி ஜெபிக்கிறேன்ப்பா.
ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஓ செய்வினையின் கிரியைகள்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் எரிக்கப்படட்டும். எல்லா தகடுகள், சாம்பல்கள், எலுமிச்சை பழத்தின் கிரியைகள் இயேசுவின் அக்கினியினால எரிக்கப்பட்டு போகட்டும்பா, எரிக்கப்பட்டு போகட்டும். எல்லாம் குட்டி சாத்தானுடைய கிரியைகள், இரத்தத்தை கொடுத்து அனுப்புகிற கிரியைகள் இயேசு இரத்தத்தில் எரிந்து போகட்டும்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, ஒரு அதிசயம் நடக்கட்டும். உன் பிள்ளைகளை தலை நிமிர பண்ணிவிடாக. அற்புதத்தின் தேவன் நீர் செய்ததுக்காக உமக்கு சோத்திரம் சோத்தரிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசு உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார். உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் எங்களுக்கு சொல்ல மறவாதீங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்காக ஜெபிக்கணுன்னா உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. கர்த்தருடைய பிரசனமும் வல்லமையும் அடுத்த வாரம் நம்ம இதே நிகழ்ச்சியை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கத்தன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.